எல்லாமே ஏர்டெல் கூட்டிருக்கான், ஜியோ கூட்டிருக்கான், எல்லாமே கூட்டுறான். கூட்டாத எவனுமே கிடையாது. ஜியோ ஆரம்பிச்சா ஜியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏர்டெல் அப்படியே ஓனா கூட்டுறான். நம்ம எப்படி யூஸ் பண்ணாம இருக்க போறதே கிடையாது. முதல்ல நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இப்ப 3 சிம் தான், ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல். எங்க பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போன் என்னன்னு தெரியாது. இப்பதான் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு 150னா ஈஸியா ரீசார்ஜ். இப்ப 2 பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அம்மாவும் பாட்டியும். இப்ப பாட்டி போனை எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா 300 நார்மலா ரீசார்ஜ் 300னால எடுத்து வச்சிட்டோம். இப்ப போன் குறைஞ்சிட்டு தான் வரும் எங்க தம்பி சொன்ன மாதிரி. இப்ப நீங்க சிம்லாம் யூஸ் பண்றீங்களா? இப்போ ரீசார்ஜ் பிளான்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் இருந்ததோட. உங்களுக்கு அதோட ஒப்பீனியன் என்ன? என்ன சொல்லன்னு தெரியலீங்க. எதையாச்சும் சொல்லியா? ஃபர்ஸ்ட் நமக்கு 1 GB டேட்டா எவ்வளவு கொடுத்தாங்க? 200 ரூபாய்க்கு 250 ரூபாய்க்கு 1 GB டேட்டா நம்ம போட்டிருப்போம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே டெவலப் ஆகி போய் லாஸ்ட்ல இந்த சுத்தம் என்ன ஆக போகுதுன்னா நான் நாசமாக போகுது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப ரீசார்ஜ் பிளான்லாம் மாத்திட்டாங்களா? அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது கீப் ஆன் இன்க்ரீசிங் தானே, எப்பவுமே நடக்கிறது தானே. we have to accept it, that's all. நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க? நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன். ஆஸ் அ ஃபேமிலி ஹெட்டா நீங்க பே பண்ணுவீங்க பல்காவே. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? வேற வழியில பையன் 12th பாஸ் பண்ணிட்டான். இப்போ அதை நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ எல்லாமே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். எல்லாமே வேற வழியில் எவ்வளோ ரேட் அதிகமாக பண்ண தான் போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பை சான்ஸ் நம்ம இல்லை வேண்டாம். ஏன்னா வந்து எவ்வளோ அதிகமாக ரிசர்ச் பண்ணணும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதெல்லாம் அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டோம். இப்ப எங்க வீட்டுல 4 போன் யூஸ் பண்றோம். ரீசார்ஜ் இப்ப 300 ரூபாய் 350 ரூபாய், ஏர்டெல்ல 350 ரூபாய் 2 GB பண்ணோம்னா அப்ப 2 போனை கேன்சல் பண்ணிட்டு 2 பேர் தான் யூஸ் பண்ற மாதிரி வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆனா இது ஏத்துறதுனால இல்ல. இப்ப நீங்க ரீசார்ஜ் எல்லாம் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பண்ணதோட இப்ப கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு அதை பத்தி ஒப்பீனியன் என்ன? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் One eternity later. எனக்கு தெரியலங்க. இப்போ ரீசெண்டா மொபைல்ல சார்ஜஸோட டாரிஃப்ஸ் எல்லாம் கூட்டியிருக்காங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எவ்ரிபடி கேன் ரீசார்ஜ், பட் ஹூ ஆர் பிலோ த பாவர்ட்டி லைன் தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு டூ திஸ். எல்லாருமே ஒரு சிம்மை வாங்கும் போது அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. பட் ஆஸ் டைம் பாசஸ் பை தே ஆர் ஒன்லி சீங் தேர் போர்ட்ஃபோலியோ அண்ட் தேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் தே ஃபர்கெட் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள். எல்லா மொபைல் நெட்ஒர்க்ஸும் தே ஷுட் கேதர் அண்ட் தே ஷுட் பிரிங் அ காமன் டாரிஃப்ஸ் ஃபார் எவ்ரி பிளான்ஸ். எல்லாருக்குமே காமனா ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கன்னா இட் பி பெனிஃபிஷியல் டு அஸ். அது இப்போ அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? லைக் அதான் சொல்லிட்டு we have to accept it. We cannot. இப்போ சில பேர் வந்து பே பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, கரெக்டா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்நெட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தி உங்களோட லைக் எல்லாரும் ஜியோ வந்து இப்போ நல்லா இருக்கு லைக். இல்ல, நான் ஜியோல இருந்து ஏர்டெல் மாறி இருக்கேன். நான் ஜியோல தான் முன்னாடி இருந்தேன், ஜியோல இருந்து ஏர்டெல் மாறினேன். அதுக்கு என்ன ரீசன்? கவரேஜ் சரியா இல்ல. நான் இருக்கிறது ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஏர்போர்ட் ஸ்டேஷன் எங்க ஏரியால கொஞ்சம் ரிலையன்ஸோட இது, ஜியோவோட கவரேஜ் கம்மி. சோ எனக்கு ஏர்டெல் பெட்டரா இருக்கு. அவங்க பிளான்ஸ்லாம் பிளான்ஸ் 299. ஓகே, இதான் பிளான். ரீசார்ஜ் பிளான்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதை பத்தி என்ன ஒப்பீனியன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இதெல்லாம் ஐயோ டக்குனு வர இல்ல பரவாயில்லை, சொல்லுங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? ரீசார்ஜ் பண்ணாதான் கால் பேச முடியும், நெட் பார்க்க முடியும். லாஸ்டா நீங்க எப்போ ரீசார்ஜ் பண்ணீங்க? 3 மாசம். ஒரு 3 மாசம் பிளான் தான் நான் எப்பவுமே போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதனால இப்போ ஒருவேளை அம்பானியோட பையனுக்கு கல்யாணம் ஆகுறதுனால தான் என்னமோ பிளான் எடுத்துட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஸோ அது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தான் உதவுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 300 ரூபாய்க்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நாங்க சாப்பாடு வாங்குறதா சிம்முக்கு ஏத்துறதா? இப்போ 5 செல்லு 6 செல்லு ஒரு வீட்டுல இருக்குன்னா இப்போ ஒரு செல்லுத்தை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. இதை பத்தி நான் விலைவாசியை குறைக்கணும், செல்லுக்கு சிம்முக்கு காசுகள் மட்டும் குறைக்கணும். குறைச்சாத்தான் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு செல்லாச்சும் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அந்த 1 ரூபா போனுக்கு வர வேண்டியது. Nowadays they are increasing the plan of SIM recharge, na? What about your opinion for that? We are facing lots of problems due to increment of recharge bills. They increase almost 150 to 200 rupees on each month. So it's a not issue for the rich people. For them it's a not issue. Those are recharging per month, per 2 months. They're facing lots of problems. They're losing lots of amount. So this is the issue we are facing. How much SIM did you use for? I use Airtel Airtel and Jio, 2 SIMs are there. Okay.
My last recharge was 3 days back. I recharged with 349 per 28 days with 2.0 GB. Okay, for Same. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல உங்க ஒப்பீனியன்? ஆப்வியஸா ஐ திங்க் சிம் மாத்த தான் பெட்டர் நினைக்கிறேன். வேற இப்போ நீங்க என்ன சிம் வச்சிருக்கீங்க? ரைட் நோ ஜியோ அண்ட் ஏர்டெல். இப்போ நீங்க என்ன மாத்தலாம்னு இருக்கீங்க? பிஎஸ்என்எல் தான், வேற வழி இல்லையே. அதுல தான் சிக்னல் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே தான், பட் கம்பேர் டு திஸ் ஐ திங்க் சப்போர்ட் பண்ணாதான் அவங்களும் they will come up. ஓகே. That's what I feel. And government must also monitor this. So people சைட்ல இருந்து வைக்கிற ஒரு சஜஷன் என்னன்னா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிளானை, எல்லாருக்கும் ஃபீஸிபிளான ஒரு பிளானை கொண்டு வாங்க. அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்ல டோன்ட் புட் us in danger. That's it. Your suggestion for the SIM card which we can use for like this SIM card will be Nowadays it's getting BSNL. It's a very comfortable network and low prices they are getting into society. So my suggestion is to use BSNL. but they are not signal nowadays. Now it will get signal because everyone will get addicted to the BSNL only, because they are increasing Airtel and Jio, they are increasing lots of recharge. So that's why. But so many people they are saying there is no got signal like that. Why? Because the 5G not... network. 5G network is there. Some people are using 5G network. My phone is 4G network. So many are there like me. We are facing lots of problems due to network issues. Did you use BSNL SIM? No. Just no. My plan was to port the BSNL. Okay. நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் போன் வந்து ஒரு வீட்டுக்கு 4 இருந்தது வந்து நீ ரெண்டு தேவைக்கேற்ற 2 இருக்கும், நீ 1 ஆயிரும். இந்த எங்க பாட்டி இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, நீ ஊருக்கு ஒரு டெலிஃபோனோ இல்ல திருப்பி இந்த எஸ்டிடி பூத்து இருந்துச்சு அதீங்களா பழைய சிஸ்டம், இந்த எஸ்டிடி பூத்து சிஸ்டம் நீ அடுத்தவங்க இருக்க மாட்டாங்க. படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க 300 ரூபாயா அப்படின்னு யாருமே போனே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதிகமா கிராமப்புறத்துல அந்த வயசானவங்க எல்லாம் இப்ப போன் யூஸ் பண்றதை முற்றிலும் தவிச்சிருவாங்க. இந்த ரீசார்ஜ் மாதிரி அதிகமானதுனால அவங்கள தான் அதிகமா பாதிச்சிருக்கு இப்ப.